ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடிட்டில் பப்பட் ட்ராப். பப்பட் ட்ராப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜோட மூமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். ஓகேங்களா? வாங்க டாபிக் உள்ளே போகலாம். இப்போ பேக்ரவுண்ட் லேயர் வந்து ஒன்று இருக்குது. மேலே வந்து சப்ஜெக்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிஎன்ஜி வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கிடையாது. இங்கே பாருங்கள், பேக்ரவுண்ட் கிடையாது. இது தனியாக ஒரு பிஎன்ஜி. ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எடிட்டில் போயிட்டு பப்பட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வெப்பு மாதிரி க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வந்து மூமெண்ட் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, இந்த ஷோல்டரில் ஒரு பின் பண்ணுறேன், இந்த எல்போவில் ஒரு பின் பண்ணுறேன், தென் இந்த ஹேண்டு ஃபிங்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நான் ஒரு பின் பண்ணுறேன். இப்போ நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு இந்த இடத்துல லெஃப்ட் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு மூவ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ரொம்ப மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் இந்த டோட்டல் பாடியை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டாப்பில் ஒன்று, மிடில் ஒன்று, எண்டில் ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிடில் இருக்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பின்னாண்டை எடுத்து போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று வரும். ஓகேங்களா? அது மூலமாகவும் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஆங்கிளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஆங்கிள் சேஞ்ச் பண்ண, அதாவது மூமெண்ட் வந்து நீங்கள் ஹேண்டில் கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்போ வந்து கிடச்சிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து ஓல்டு இமேஜு, ஒரிஜினல் இமேஜு உங்களுக்கு இங்கே வைக்கிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் இமேஜ், ஹேண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது வந்து பாருங்கள், நம்ம பப்பட் ட்ராப் மூலமாக கையை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதேமாரி பாடியோட ஷேப்பும் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து பப்பட் வால் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு சப்ஜெக்டோட நீங்கள் ஏதாவது ஒரு போஸை நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா இந்த பப்பட் ட்ராப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.